கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேர மன்னா யூதா எழுதின நிருபம் 22வது வசனம். யூதா 22 ஜூட் 22. அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களாயிருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்துவிட்டு பயத்தோட ரட்சித்து. அதாவது வேத வசனத்தில் மிக தெளிவாக சொல்லப்படக்கூடிய காரியம் என்ன? நீங்கள் பகுத்தறிவு உள்ளவர்களாய், எதையும் பகுத்தறியக்கூடிய மக்களாய், ஒரு டிசர்ன்மெண்ட் என்று சொல்லக்கூடிய எது என்ன என்பதை அறிந்து கொள்ள பகுத்தறிவு உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து மிக தெளிவாக சொல்லப்படுகிறது. என்ன, நீங்கள் பகுத்தறிவு உள்ளார்னா யாருக்கு இரக்கம் பாராட்டணும்னு சொல்லி இரக்கம் பாராட்டி அதன் மூலமாய் அவர்களை அக்கினியிலிருந்து இழுத்து அவர்களை ரட்சிக்கக்கூடியதாக. ஒரு மனுஷன் பாவத்தினால அவன் பாதாளத்துக்கு போக போகிறான். அவன் பாதாளத்தில் போய் அழிந்து போய்விடாதபடி அவன் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படுவதற்கு வழியை சொல்லி கொடுக்கும்போது என்ன பண்ணுகிறோம்? அவனை அக்கினியிலிருந்து நம்ம காப்பாற்றுகிறோம். அவனை பயத்தோடு ரட்சிக்கக்கூடிய மக்களாய், பயத்தோடே. ஏன்னா ரோமர் 11வது அதிகாரத்தில் 13வது வசனத்தில் பார்க்கிறோம், புறஜாதியாராகிய உங்களுடனே பேசுகிறேன், புறஜாதிகளுக்கு நான் அப்போஸ்தலனாய் இருக்கிறதுனாலே என் இனத்தாருக்குள்ளே நான் வைராக்கியத்தை எழுப்பி அவர்களில் சிலரை ரட்சிக்க வேண்டும் என்று. எப்படியாச்சும் அவங்கள இப்போ புறஜாதி மக்கள்கிட்ட நான் பண்ணும்போது யூதர்களுக்கு ஒரு பொறாமை வந்து அப்படியாவது அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடியதாக. இதை அப்போஸ்தலனாகிய பவுலுடைய இருதயத்தை பார்க்கணுன்னா 1 கொரிந்தியர் 9வது அதிகாரத்தில் 20வது வசனத்திலிருந்து பார்க்கலாம். யூதரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு யூதருக்கு யூதனைப் போலவும், நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவனைப் போலவும் ஆனேன். நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் இல்லாதவனைப் போலவும் ஆனேன். அப்படி இருந்தோம் நான் தேவனுக்கு முன்பாக நியாயப்பிரமாணம் இல்லாதவனாயிராமல் கிறிஸ்துவின் பிரமாணத்திற்கு உள்ளவனாய் இருக்கிறேன். பலவினரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு பலவினருக்கு பலவினரைப் போலானேன். எப்படி ஆகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாமும் ஆனேன். என்ன ஒரு ஆனந்தமான காரியம் பாருங்க. எப்படியாவது சிலரை ரட்சித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் என்ன வேணாலும் செய்ய ஆயத்தமாக இருந்தேன், அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக. அதனால தான் ரோமர் 9வது அதிகாரத்தில் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? 2-3வது வசனங்களில் என்னுடைய இனத்தார் ரட்சிக்கப்படுவதற்காக நான் சபிக்கப்பட்டவன் என்று, அதாவது நான் பாதாளம் போவதற்கும் தயார். காரணம் என்ன? அவர்கள் கர்த்தருக்கென்று வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய, கர்த்தருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை செய்தோம் அப்படின்னு சொல்லக்கூடியதா. அப்போ என்னன்னா, சிலரை அக்கினியிலிருந்து இழுத்து பயத்தோடு ரட்சித்தனோம். அதுக்கு என்ன? நீங்கள் பகுத்தறிவு உள்ளவர்களாய், ஏன்னா யாருக்கு இரக்கம் பாராட்ட வேண்டும் என்பதை பகுத்தறிந்து அவர்களுக்கு இரக்கம் பாராட்டி அவர்களை மீட்டு கொள்ளக்கூடிய காரியத்தில் ஈடுபடுவத வேண்டும் என்பதை நமக்கு மிக தெளிவாக சொல்லி கொடுக்கிறார். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? வேத வசனத்தில் ஒரு காரியம் என்ன சொல்லலைன்னா, நம்ம எல்லாத்தையும் குருட்டுத்தனமாக செய்யணும்னு சொல்லவே இல்லை, எல்லாமே உணர்வு பூர்வமாக செய்யணும்னு சொல்லவே இல்லை. இன்றைக்கு நிறைய பேர் என்ன உணர்வு பூர்வமாக இருக்கிறாங்களே ஒழிய பகுத்தறிய மாட்டேங்கிறாங்க. ஏன்னா பகுத்தறிவு இல்லாததுனால தான் மக்கள் என்ன, அவர் ஊழியக்காரர், அவர் சொன்னால் சரியாக தான் இருக்குன்னு சொல்லி வேத வசனத்தை ஒப்பிட்டு பார்க்க மாட்டேங்கிறாங்க. இல்லை வேத வசனத்தை போதிக்கிறவங்களுடைய வாழ்க்கையும் அவங்களுடைய வார்த்தையும் வித்தியாசமாக இருக்குங்கிறத பகுத்தறிய மாட்டேங்கிறாங்க. ஏன்னா பகுத்தறிவு மிக மிக முக்கியம். வேத வசனம் மிக தெளிவாக சொல்லி கொடுக்கிறது, நம்ம பகுத்தறிவு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு அநேக கள்ள ஊழியர்கள் பின்பற்றி போகிறது காரணம் என்ன? அவர்களை குருட்டுத்தனமாக பகுத்தறிவு இல்லாமல் பின்பற்றக்கூடிய ஜனங்கள். ஏன்னா இன்னைக்கு வேத வசனத்தை வாசித்து இவர் சொல்லுவது வசனத்தில் இருக்குதா இல்லையா என்று சொல்லக்கூடிய ஒரு பகுத்தறியக்கூடிய தன்மை இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் நிருபிய அநேக சபைகளுக்கு கடிதம் எழுதினார். பெரேயா பட்டணத்துக்கு மட்டும் கடிதம் எழுதலை. காரணம் என்ன? அப்போஸ்தலர் நடவடிக்கை 17வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுது, அவர்கள் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு என்ன பண்ணாங்க? போய் வேத வசனத்தில் இப்படி இருக்கிறதா இல்லையா என்று ஒவ்வொரு நாளும் வசனத்தை ஆராய்ந்து பார்த்து நலமானதை பிடித்து கொண்ட நற்குணசாலிகளாய் இருந்தாங்க. இன்றைக்கு இந்த 21வது நூற்றாண்டில் வாழுகிற காரணம் மக்களுக்கு என்னன்னா, வேத வசனத்தை தெரிவதில்லை, எது பண்ணி எது முத்து எதுக்கு எதை போடணுங்கிற தெரியுதில்லை.
ஆனால் என்ன மக்கள் குருட்டுத்தனமாக ஐயோ நீங்கள் அவங்களுக்கு நியாயம் தீர்க்காதீங்க நியாயம் தீர்க்காதீங்கன்னு சொல்லி சொல்கிறாங்களே ஒழிய அவர்களுக்கு பகுத்தறியக்கூடிய தன்மையே இழந்து போய்விட்டார்கள். எனக்கு அருமையான சகோதரனை சகோதரி, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் பகுத்தறிவை உபயோகப்படுத்தக்கூடிய மக்களாய் எது எதற்கு என்பதை பகுத்தறிந்து சிலரை ரட்சிப்பதற்கு அவர்களுக்கு இரக்கம் பாராட்டி அவர்களை ரட்சிக்கக்கூடிய ஒரு கிருபையில் நடந்து கொள்வீர்களா? வல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரி ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இவர்கள் நல்ல பகுத்தறிவுள்ளாய் யாருக்கு எதை கொடுக்க வேண்டும், எப்படி சொல்ல வேண்டும் என்பதை உணர்ந்து எப்படியாவது சிலரை ரட்சித்து உம்முடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வரக்கூடிய மக்களாய் இருக்க எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.